இப்ப தெரியும். ஓகே சார். வெளித்திரும்ப கணக்கு வரவு லாபம் என்ற கணக்கு செலவு. வெளித்திருப்பம் செலவு பக்கம் மூடைகங்கை கோணம் வரவு 2021 வந்ததா கொடுத்தொழி பெற்ற அறிவு பார்ட் 2ல. வெளித்திரும்ப கணக்கு வரவு லாபம் என்ற கணக்கு செலவு. அடுத்ததுல அறவிட முடியா கடன். வெளித்திரும்ப கணக்கு வரவு 4000 லாபம் என்ற கணக்கு செலவு 4000. அறவிட முடிய எந்த பக்கம் செலவு எந்த பக்கம் வரா பக்கம் மூடைக்க அறவிட முடியா கடன் கணக்குல செலவு என்றால் லாப கணக்கு வரவு. லாப கணக்கு வரவு லாப கணக்கு வரவு லாப கணக்கு வரவு லாப கணக்கு வரவு 3300. அறவிட முடியா கடன் கணக்கு செலவு 3300. லாப கணக்கு வரவு 3300. அறவிட முடியா கடன் கணக்கு செலவு 3300. லாப கணக்கு வரவு அறவிட முடியா கடன் கணக்கு செலவு. லாப கணக்கு வர 3300. அறவிட முடியா கடன் கணக்கு செலவு 3300. லாபத்துக்கு வர லாபத்துக்கு கழியும் என்ன விட 116 116 எழுநூறு இப்போ தெரியுதானே. 31/3/2026 சரியான உரிமை என்றால் தெரியும். ஆரம்ப மூலதனம் 160 இருக்குது. பெரிய லாபம் 114 கூட்டி பண்ணீங்கன்னா 276 நோகும். பற்று 10 கழிச்சிங்கண்டா 266,700. சரியா 266 ஸ்கீம் எல்லாம் பிள்ளையா ஸ்கீம்ல எல்லாம் பிள்ளை 266 சிங்கள மீனத்துல போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கியா. டிரான்ஸ்லேட் பண்றாங்க அக்கௌண்ட்ஸ் கார இல்ல கௌரவத்தை இங்கிலீஷ் தெரிஞ்சாக டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் சிங்களம் தெரிஞ்சாங்க அதான் பிள்ளவா. ஓ இங்கால 120,000 தானே இருக்கு மேல. 120,000 அதுல இருந்து 4000 கழிச்சு 4000 கூட்டி 3300. அதுதான் 114 இங்க தந்தது உரிமையாமை இல்லை மூலம் தான் தந்திருக்கேன். உரிமையாமை தான் எல்லாமே இருக்கு மூலம் தான் தந்திருக்கேன். ஆரம்ப மூலத்தோட தெரியல அங்கோட்டி பட்ட கழிச்சுட சரிதானே உரிமையாமை. ஓகே சார். சரியா ஆரம்ப மூலத்தோட தெரியலாத கூட்டி பட்ட கழிச்சுட சரிதான். 160,000 116 சேர்த்து 10 கழிச்சிங்கடா 266. சரியா எப்போ 34 கேள்வி சார் நான் சொல்ல என்ன பிரச்சனை சொல்லு. 34A பின்வரும் ஒவ்வொரு நிலையுமே பொருத்தமான கணக்கிட்ட நக்கரை குறிப்பிடுங்க. தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கூட்டு கடப்பாட வட்டி பண்ணுங்க. கூட்டு கடப்பாட வட்டி எழுதுங்க. குத்தையில் பெறப்படும் சொத்து பாவன உரிமை. கூட்டு கடப்பா வட்டி பண்ணுங்க. குத்தையில் பெறப்படும் சொத்து பாவன உரிமை. குத்தையில் பெறப்படும் சொத்து பாவன உரிமை நிதி அறிக்கையில் வெளி இனங்காணப்படும். குத்தை அடிப்படையில் பெறப்படும் சொத்து பாவன உரிமை
நிதி அறிக்கையில் வெளிப்படுத்தப்படும். குத்தகைய சொத்தா காட்டுறோம்னா அல்லது அறிக்கையில காட்டுறோம்னா இது தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்னங்க 34க்கு குத்தகையில பெறப்படும் சொத்தா இனங்காண்ட நிதி அறிக்கை இனங்காண்ட வசனம் வந்தால் அது தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்னங்க எழுது தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்னங்க தோட்டத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்னங்க பி விற்பனை என்ற திருப்பி அனுப்பு என்ற அடிப்படையில் பிரதிக்கு அனுப்பிய வருமானம் கொல்லப்படும். அனுப்பினா உடனே வருமானம் காட்டுறேன். ஏன் வருமானத்தை அடையாளப்படுத்தும் பேரில் நடக்க வருமானத்தை அடையாளப்படுத்தும் தேர்தல் நடக்க எழுது இந்தியா எழுது பேசுறேன். தேர்தல் என்னங்க வாடிக்கையாளருக்கு வழங்கிய உத்தரவாதத்துக்கு எப்பாசு முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு. வாடிக்கையா உத்தரவாதத்துக்கு ஏற்பாடு செய்யறது முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு. அடுத்த எழுத்துப்பிழை உரிமையானால் ஈடுபடுத்தப்படும் வளங்கள் மூலதனமாகும். சொந்த தேவைக்கு வணிகத்தின் எடுத்துக்கொள்ள பற்றியனவும் பற்று என காணப்படும். இது வணிக ரசாயனங்கள். உரிமையானால் வளங்கள் ஈடுபடுத்தப்படும் போது மூலதனமாகும். சொந்த வணிகத்தின் எடுத்துக்கொள்வதை பற்றியனவும் இனம் காணப்படும். உரிமையானால் வளங்கள் மூலதனமாக ஈடுபடுத்தும் போது மூலதனமாகும். சொந்தத்தை வணிகத்தை எடுத்துக்கொள்ளும் போது பற்றிய இனம் காணப்படும். 35ஆம் கேள்வி பயணிகள் பழுதுபார்க்கும் வியாபாரம் ஒன்று நடாத்தும். விக்குலி சேவை வியாபாரத்தில் நடைபெற்ற கொடுக்கல் வாங்கலுக்கான மூல ஆவணங்களை தருங்க. பயணிகள் பழுதுபார்க்கிற கடையா 2,50,000 கழனி உதிரி பாகங்கள் பார்ட்ஸ் வாங்குற கடனை என்ன திருப்பி கொடுக்க போறோம். திருத்தி கொள்ளா பட்டியல் கடனுக்கு வாங்கினால் கொள்ளா பட்டியல் தனியா பட்டியல் சரி இல்ல கொள்ளா பட்டியல். பழங்குடை பெற்றுக்கொண்ட 20,000 காசுகளில் பெற்றாளிக்கு எது காசு கொடுக்கதான் கிடைக்கும். காசு கொடுப்பன கச்சாது. அன்னைக்கு எக்ஸாம்பிள் சில கொடுப்பன கச்சாதுல இருக்கிறீங்க கொடுப்பன உறுதிச்சுன்னு இருக்கிறீங்க உள்ளாளு வரும் காசு கொடுப்பன கச்சாது காசு கொடுப்பன உறுதிச்சீட்டு இலக்கம் காசு கொடுப்பன கச்சாது. வாடிக்கையானது வருமதிக்கு எதிர்பார்க்கும் மதிப்பெண் நட்டப்படிகள் என்ன எதிர்பார்ந்த படிகள் ஐக்கன ஒதுக்கம் 60 மேல இது 40 நாட் குறிப்பேட்டு கச்சாது. குறிப்பேடு கச்சாது. அந்த 4வது 5 வட்டிடுங்க 5 வட்டிடுங்க. சில்லறை காசானால் வியாபார தென்மைக்கு செலுத்தியது. சில்லறை காசா கொடுத்தா காசு வழியான போகும். சில்லறை காசு கொடுப்பன கச்சாது. சில்லறை காசு கொடுப்பன கச்சாது. சில்லறை காசு கொடுப்பன கச்சாது. 36ஆம் கேள்வி நல்ல கேள்வி பாருங்க. 36ஆம் கேள்வி 1/4/25 பாரதி விளையாட்டு கழகம் அங்கத்தோடம் என்று நிலம் விரும்பியிருந்தோம். நன்கொடையை சேகரித்து ஒரு கட்டடத்தை நிர்மாணிக்க 2,000 ரூபாய் சேகரித்துள்ளார். 31/3/2026 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டடத்தின் ஒரு பகுதி கட்டி முடித்துள்ளார். இக்கொடுக்கல் வாங்கலை கிரியத்து கொடுக்கால் புதுக்கன நான் குறிப்பிடப்பாய் விளம்ப தேவை. முதலாவது காசு கிடைக்க வருடக்கணக்கு வர 2,000
காசுக்கான சிலர் 2000 நிதி கணக்கு பதியா கட்டுற கணக்கு 2000 2000 200 200 200 கட்டப்படுது 200 மணி 200 கட்டுற கணக்கு வேற 200 காசுக்கான சில 200 கட்டுற கணக்கு வேற 200 காசுக்கான சில 200 சார் கிட்டேயும் 2000 தானே? 2000 காசு கிடைச்சேன் நான் கட்டப்பட்டதானே வேற கிடைக்க காசு கணக்கு வேறவே கருட நிதிய கணக்குனா எழுதுவோம் முதல் கடைசி பகுதி சரியா முதல் ஓகே பகுதி சார். காசு கிடைக்கும் போது காசு கணக்கு வரவு கருட நிதிய கணக்கு தான் செலவு காசு கணக்கு வர கட்டுற நிதிய கணக்கு செலவு அது கேட்கறதானே அதை பயன்படுத்தி 200 ஒரு போய் கட்டப்படுறீங்க அப்ப கருட கணக்கு வர 200 காசு கணக்கு 200 அடுத்த திருநகைக்கு மாற்று வெட்டிவிட வருமானம் இனம் போகும் திருநகைக்கு மாற்று சொல்றதுல வருமானம் இனம் காணும் போது கருட நிதிய கணக்கு வேற 200 வருமான செலவு கணக்கு சில 200 கருட கணக்கு வேற 200 கருட நிதிய கணக்கு வேற 200 வருமான செலவிட்டு கணக்கு செலவு 200 பயன்படுத்துற நிதி வருமான செலவிட்டு கணக்கு மாற்றப்படும் வருமான செலவிட்டு கணக்கு மாற்றப்படும் திருநகைக்கு மாறிட வெட்டி போட்டு வருமானம் என்னங்கான போடுங்க கற்ற நிதிய கணக்கு வேற 200 வருமான செலவிட்டு கணக்கு சில 200 அடுத்த நிதியத்தின் மீதிய பயன்றது அது கற்ற நிதியம் பெறும்போது கற்ற நிதியம் பெறும்போது மூன்றாவது காசு கணக்கு வர 2000 கருட நிதிய கணக்கு சில 2000 காசு கணக்கு வர 2000 கட்டிடம் நிதிய கணக்கு சில 2000 கற்ற நிதியினை பெறும்போது காசு கணக்கு வர 2000 கருட நிதிய கணக்கு சில 2000 நிதி நிலைமைக்குள்ள எவ்வளவு நிதியம் போகும் 2000ல 200 பயன்படுத்த எவ்வளவு போகும் 1500 போகும் 1000. திருநகை கீழே சரியானே பயன்படுத்த தொகை எங்கொண்டே காணும் வருமான செலவு வருமானம் காணும் கரடு அமௌண்ட் உருவாக்க கட்டுற கணக்கு வரவே காசு கணக்கு செலவு கேளில பிள்ளையாக நீ திருத்தி சரியா செய்யும் பயணம் பேப்பர் அப்படி பிள்ளை பேரா ஏன்னா அங்க இங்கிலீஷ்ல செட் பண்ணி தமிழுக்கும் சிங்களத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கும் அது சம்பந்தமா பாட சம்பந்தம் டிரான்ஸ்லேட் பண்ணி இது பாட சம்பந்தம் இல்லாத டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் வினாயினக்கம் 37 38க்கு பின்வரும் தகவலை பயன்படுத்துக அஞ்சன் சஞ்சன் ரஞ்சன் லாபட்டங்களை சமனா பயந்தோன பங்குடைமை ஒப்பந்தம் பின்வருமா சமனா பயணம் ஒன்று கொண்டு கொண்டு ஆரம்ப மூளை பத்தியம் வட்டி மேலே கடன்களுக்கு பத்தியம் பயணம் வட்டி அஞ்சஞ்ச முறையே பயணம் சம்பந்தம் பெறுவேன் ஆரம்ப மூளை மீது தந்திருக்கு ஆரம்ப நிலைமை மீது தந்திருக்கு சில 1/25 சஞ்சயன் பங்குடைமைக்கு 1000 கடன் வழங்கினாலும் அதோட வட்டி சம்பந்தமா எந்த கொடுக்கணும் கணக்குல பதியல கட்டாக அஞ்சன் அஞ்சன் ரஞ்சன் 150 140 130 எடுத்துக்கொள்ளல 31/3/2026 முடிவேந்த வேடத்தில் வணிகம் 1520 லாபத்தை எட்டிக் கொண்டது 31/3/2025 பங்குடைமை விலகிக் கொண்டதால் அத்திகதியில் அவர் குறித்தான தொகை 3030 கடன்கணக்கு மாற்றப்பட்டது நன்மை முழு தொகை ஊழல் உடாச்சீராப்படும் நடைமுறை கணக்கு மீதி என்ன பங்குடைய மதிப்பிடம் நன்மை பெருமை என்ன அடுத்த நாள் 1/4/5 மூல கணக்கு மீதி என்ன கொடுவா நடைமுறை கணக்கு மீதியே போடும்
38ஆம் கேள்வி. சஞ்சன் 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 ஆரம்ப மீதி மூவாயிரம் என்றால் 3000, 2800, 2600. நடைமுறை கணக்கு அஞ்சன் சஞ்சன் சஞ்சன் நடைமுறை கணக்கு மீதில ஆரம்ப மீதி 100, 60, 120. 100, 60, 120. நன்மைக்கு மூலதனம் சீராக நன்மை தெரியாது. அஞ்சன் சஞ்சன் சம்பளம் கூடலாம். நடைமுறை கணக்கு செலவு 120, 180, 200. மூலதன வட்டி ஆரம்ப மூலமே 10 வீதம். மூலதன வட்டி 300, 280, 260. லாபம் போன் லாபம் தெரியாது. பத்து என்ன செய்யணும்? பத்து நடைமுறை கணக்குல வர வைக்கணும். வர வைக்கொண்டா என்ன செய்யணும்? அடிக்கணும். 150, 140, 130. கூட்டி எடுத்து வார இறுதி மீறி. கூட்டி எடுத்து வார இறுதி மீறி. கூட்டி எடுத்து வாரது இறுதி மீறி. கொஞ்சம் தெரியலாம் தந்திருக்குது. 1520. சம்பளம் 120, 300, 500 கலையும். லாபம் 40. வாங்க. கொண்டைகளில் சஞ்சய் பம்புரை 1000 கடன் பழகினாலும் வட்டித்தனம் எந்த குழப்பம் செய்யல. கொண்டு இருந்துச்சுன்னா எவ்வளவு பேரும் கொண்டு 25 நாள் 11, 3, 26 கோடி என்றால் எத்தனை மாதம்? 9 மாதம். கடன்களுக்கு மேலே கடன்களுக்கு 5 வீதம் வட்டி கொடுக்கும். 10 வீதம். கடன் வந்து இருக்குது 1200. 100 மேல் 10 தர 9 12. 1100, 10, 120, 90. ஒன்னும் லாபத்துல சீராக்குவாங்க. 1520 லாபம் என்றால் 1520 கழிப்போம். கழிச்சு 1430. கடன் வட்டி யாருக்கு கொடுக்கணும்? தஞ்சை தஞ்சையில நிலைமை மனச்சலாயிருக்கும். 1430, 500, 40 மொத்தம் 1390. 90 90 என்ன வித்திரியா பிரிக்கும். 3 பேருக்கலாம். 1 கோடி கொண்டல்ல பிரித்தால் 30, 30, 30. 30, 30, 30. வாய்ப்பில்லை. 30, 30, 30. வாரம் மீது 100, 60, 120. சம்பளம் 120, 180, 200. 3300, 280, 260. லாபம் 30, 30, 30. லாபம் என்ன வந்தால் கடன் வட்டி 1500 கழிக்கணும். 3 சம்பளம் கழிச்சா 90. சமனா பிரிச்சா 30, 30, 30. கூட்டி எடுத்தீங்கன்னா முதல் 2 கழிக்கும் ஆன்சர் 5. சஞ்சய் என்ற நடைமுறைக்கான மீதி
அஞ்சேன் சஞ்சேன் வளமைமாறு கல்யாணம் என்ன விட ஆமா ஆம் சார். நான் 500. அஞ்சு வேற எங்கோடு 480. யார் வருகிறார் ரஞ்சன் கடைசியா ரஞ்சனுக்கு நன்மை சீராக்காம 2600 கடமை கணக்கு 480 கொடுப்போம் மொத்தம் 3080 கொடுப்போம் பாரதமாய் 3030 கணக்கான மாத்தி 3030 எவ்வளவு மீறியமா கொடுக்கும் 3210 கொடுக்கும் அது அவருடைய நன்மை அவருடைய நன்மை பங்குடம் என்ன மொத்த நன்மை கேட்டால் என்ன செய்வோம் 150 ஒரு பங்கு என்றால் ஒரு பங்கு 3 பெருகினால் 4,50,000 37 எனக்கு விடை 400 500 போகணும் 37 எனக்கு விடை 5 எனக்கு 400 சஞ்சய் எனக்கு 500 38 ஆனாக்கு விடை பங்குடமே நன்மைக்கு மொத்தம் 150 அவற்றை பங்கு என்றால் ஒரு பங்கு என்றால் 3 பங்கு பார்த்தால் 450 இவ்வளவு போகணும் 2600 நன்மை சீராக கொடுக்கணும் கடம்பரை கணக்கு 450 கொடுக்கணும் 3080 கொடுக்கணும் இடத்துல 3080 கொடுக்க வேண்டாம் மேலே வரவு நன்மை தோணும் 150 ஒரு பங்கு என்றால் 350 நன்மைக்கோ பழையாக்கள் செலவைப்போம் பழைய ஆண்டு வீதம் 450 பிரிச்சா 150 புதிய ஆட்டையும் என்ன ஒன்றும் சொல்லல அதுவும் என்ன புதிய ஆட்டை ஒன்றும் சொல்ல வேணும் சம நன்மை இப்போ இவருக்கு வேற 450 சமனா பிரிச்சிங்கன்னா 225 பிரேக்கப் பண்ணுவோம் 225 பிரேக்கப் பண்ணுவோம் கேள்வி 38 ஆனாக்கு விடை அவங்களுடைய மொத்த எண்மை இப்போ 450 சரி 2ஆம் கேள்வி ஆட்டு மீதி அவங்களோட மேல் 5 மூலக்கண மீதி முதலாவது மீதி கேட்கு 150 கூட்டி இந்த கழிச்சுவோம் 75 கழிச்சா 2000 2025 சரியா 2925 2925 40ஆம் கேள்வி 39ஆம் கேள்வி பஞ்சேனின் மூலக்கணக்கு மீதி 2925 நன்மை தொகை 450 5 என்ற நடைமுறை கணக்கு மீதி 400 சஞ்சய் என்ற மூலக்கணக்கு நடைமுறை மீதி 500 பின்னுக்கு சொல்லணுமா கணக்கிட தகவல் அதுல வரலாற்று கிரியா பொருத்தமான தன்மை கீழ்கொண்டு செல்லும் மீதி காலம் தவறாமை காலம் தவறாமை காலம் தவறாமை 5வது நடைமுறை பெருமது நல்ல தன்மை வெளிப்படுத்தும் நடைமுறை பெருமது காலம் தவறாமை நடைமுறை பெருமது திருத்தோணம்
கணக்கெடுத்தாலே மேம்படுத்தும் குணநல பண்புகள் டேஷ் ஆகும். இன்னைக்கு டேஷ். கணக்கெடுத்தாவலை மேம்படுத்தும் குணநல பண்புகள் டேஷ் ஆகும். இதுல மேம்படுத்தும் பண்புல 4 இருக்கு. ஒன்று புலகக்கூடியன்மை இருக்கா? இல்லை. ஒப்பிடக்கூடியன்மை இருக்கா? இல்லை. உறுதிப்படுத்தக்கூடியன்மை இருக்கா? இல்லை. காலம் தவறாம் இருக்கு. கணக்கெடுத்தாவலை மேம்படுத்தும் குணநல பண்புகள் டேஷ் ஆகும். காலம் தவறாகும். அந்த 3 டேஷ் வெட்டி போட்டு நிதிக்குறின் மூலங்களை இனங்காண்பதற்கு இனங்காண்பதற்கு 2 பண்பு இருக்கு. ஒன்று பொருத்தமான தன்மை, 2வது உண்மையான பிரயத்துவம். பொருத்தமான தன்மை நம்பகத்தன்மை உண்மையான பிரயத்துவமா? பொருத்தமான தன்மை உண்மையான பிரயத்துவம் மாதிரும். நிதிக்குறின் மூலங்களை இனங்காண்பதற்கு பொருத்தமான தன்மை உண்மையான பிரயத்துவம். நம்பகத்தன்மை கொண்ட பிரயத்தம் பெறாது, உண்மையான பிரயத்துவம். நிதிக்குறின் மூலங்களை அளவீடு செய்வதற்கு 2 அடிப்படையை கொண்டு வரலாற்று கிரியா, 2வது நடைமுறை பரம். சிஏ முன்னுக்கு டேச வெட்டி போட்டு நிதிக்குறின் மூலங்களை அளவிடுவதற்கு வரலாற்று கிரியா மற்றும் நடைமுறை பரம். இது முக்கியமா பாருங்க. வரலாறு கிரியா நடைமுறை பரமாது. வரலாறு கிரியா நடைமுறை பரமாது. 40 ரூபாய் கழிச்சு போவோம். 40 கழிச்சுங்க. 1/4/25 பரேகோட பிறக்கும் கம்பெனி ஜெயப்பாதை ஆரம்பிக்கப்படணும். சும்மா பேரா போகணும். முதலாம் ஆண்டு இறுதியில் பின்வருந்தவ தரப்படணும். காலத்துக்கான லாபம்னா ஆண்டுக்கான லாபம் பண்ணுவோம். வரிக்கு பின் லாபம். மதிப்பளிவு நட்டம் என்றால் அறவிட முடிய கடன். இயந்திர அகற்றல் லாபம். செலுத்திய வரி, செலுத்திய வட்டி, அற்று செலவு அதிகரிப்பு, இருப்பு அதிகரிப்பு, வியாபார பெறுமதி என அதிகரிப்பு, வியாபார சென்மதி அதிகரிப்பு, முற்பண வருமான வரி செலுத்தியது. எல்கே சேவலின்படி காசு பதிவுரின்படி 31/3/2026 முடிவடைந்த ஆண்டுக்கு சேர்ப்பான வருமான வரி சேர்ப்பான தேறிய காசு பாஞ்சம் வருமான முடிவிட்ட ஆண்டுக்கான சேர்ப்பா நடவடிக்கைகள் இருந்தான தேறிய காசு பாஞ்சம் நேரில் முறையெல்லாம் செய்யணும். செலுத்திய வருமான வரி 65,000 எது இருக்குது? பண வருமான வரி இருக்குமா? செலுத்திய வருமான வரி 65,000 போடுங்க. செலுத்திய வரி 65,000 உட்பண வரி உட்பட போடும். உட்பண வரி உட்பட செலவுல இருக்கு. உட்பண வரி உட்பட உட்பண வரி உட்பட சொல்லுங்க. முதலாவது 40 கேள்வி. வரிக்கு முன் லாபம் உங்களுக்கு 330 330 ஆண்டு வேதா. செலுத்திய வரி 65,000, உட்பண வருமாறி உட்பட 5,000. கருத்து 60,000 செலவுக்கு எவ்வளவு கொடுத்துருப்போம்? 65 செலவா அவ்வளவு கழிவற்றிருக்கும். வரிக்கு முன் லாபத்தில இருந்து வருமான வரி செலவு வச்சிருப்போம். 65 5,000 கழியும். 6 மாதம் கழிச்சுதான் ஆண்டுக்குரிய லாபம் முன்னிருப்பார். கழிக்க முதலாம் 390. வரிக்கு முன் லாபம் 60,000 கூட்டி 390. செலுத்திய வருமான வரி என்ன நீங்க 65 கழியும். ஆனா செலவா போடுங்கன்னு செய்வோம். வருமான வரி செலவு 65,000, செலுத்திய வரி 65,000, உட்பட வருமான வரி 5,000. அடுத்த ஆண்டு 35 வரை
அடுத்த ஆண்டு 5 ரூபாய் இருக்குன்னா செலவா 60,000 காட்டி இருக்கு. 60,000 கழிச்சா முன்னிட்டு பெற கழிக்குமா வரைக்கும்ல முன்னிட்டு சொன்னோம். என்ன சீராகும் சீராகுல பரமாத்தி தரையில அறுவடை முறைகளை 4 கூட்டுங்க. அறுவடை முறைகளை 4 கூட்டுங்க. இயந்திர அகற்றல் லாபம். இயந்திர அகற்றல் லாபம் 37 கழியுங்க. இயந்திர அகற்றல் லாபம் 37 கழியுங்க. வட்டி செலவு 60 கூட்டும். வட்டி செலவு 60 கூட்டும். வட்டி செலவு 60 கூட்டும். திருப்பி சொல்றேன். சீராக்கம் அறுவடை முறைகள் லாபத்தை குறைக்க காசு கூட்டம். இயந்திர அகற்றல் லாபம் அகற்றல் லாபம் ஏனி வருமானத்துக்கு வந்து லாபத்தை கூட்டி இருக்கும். ஆனா லாபத்தின் பிரிவாக காசு வாரு கழியுங்க. இயந்திர அகற்றல் உதாரண வடிகை. வட்டி செலவு செலுத்திய வட்டி கீழே கழிக்கிறோம். மேல லாபத்துல வட்டி கழிப்பட்டிருக்கும். கை கூட்டுங்க. அற்று வட்டி ஒன்றும் தெரியாது. வட்டி செலவு தான் செலவாமடும். என்ன வேணும்? தொழிற்படை மூலன மாதத்துக்கு முன்னதான செயற்பாடு லாபம் எவ்வளவு? 27. 15 இனி அதுல 25 எல்லாம் அதிகரிப்போம். இருப்பு அதிகரிப்போம். மைனஸ் இருப்பு அதிகரிப்போம். அற்று செலவு அதிகரிப்போம். அற்று ஜெபா செலவகம் அதிகரிப்போம். பிளஸ் மைனஸ் பிளஸ் வியாபார வறுமையை கொண்டு செல் மீது வியாபார வறுமை நடக்கும் கொண்டு செல் விடுங்க. தெரியல. வியாபார வறுமையை கொண்டு செல் மீது விடுங்க. வியாபார வறுமை அதிகரிப்போம். கடன் போட்டும் அதிகரிப்போம். 30 மைனஸ் வியாபார சென்மை அதிகரிப்போம். 20 பிளஸ் இருப்பு அதிகரிப்பு 40 மைனஸ் அற்று செலவு அதிகரிப்பு 10 பிளஸ் வியாபார வறுமை அதிகரிப்பு 30 மைனஸ் வியாபார சென்மை அதிகரிப்பு 20 பிளஸ் முடிவான பொண்ணுகூட எழுதுகிற பிள்ளை சேர்ப்பான நடவடிக்கையில் உருவான காசு பாடு. உருவான காசு பாடு. உருவான காசு பாடு. உருவான காசு பாடு. இதுல செலுத்திய வட்டி செலுத்திய வருமான வரி. செலுத்திய வட்டி 60 கழியுங்க. செலுத்திய வருமான வரி 65 கழியுங்க. 35 செலுத்திய வட்டி 60 கழியுங்க. செலுத்திய வருமான வரி 65 காலி. இதோட சேர்த்து 377. 377. அதுல இருந்து 125 கழிச்சால் 252. 252 சேப்பா நடவடிக்கையில் உருவான காசு பார். 252 சேப்பா நடவடிக்கையில் உருவான காசு பார். திருத்தம் காலத்துக்குரிய லாபம் ஆண்டுக்குரிய லாபம் அறுவடமுடைய கடன் இயந்திர லாபம் செலுத்திய வருமான வரி செலுத்திய வட்டி அற்று சேப்பாடு செலவு இருப்பு அதிகரிப்பு கடன் போட்டும் அதிகரிப்பு கொண்டு செல்ல வேண்டுமோ கடன் கொடுத்தும் அதிகரிப்பு விற்பனை வருமான வரி செலுத்தியாது. நீங்க செலவா காட்டுங்க. வருமான வரி செலவு 65 இருந்து 60 5 கழிச்சு 60 செலவா கழிச்சா கூட்டிடுவீங்க.
இந்த அறுவடை முறைகள் கூட்டுவீங்கள் அவற்றெல்லாம் கழிப்பீங்கள் பட்டிச்செல்லாம் கூட்டுவீங்கள் தொழிற்பட மூலம் மாறுது முன்னால் சேர்ப்பாலாம் பெறும் அதிலிருந்து இருப்பு அதிகரிப்பு கழிப்பீங்கள் அற்றுச் செலவை அதிகரிப்பை கூட்டுவீங்கள் வியாபார வறுமை அதிகரிப்பை கழிப்பீங்கள் வியாபார தன்மை அதிகரிப்பை கூட்டுவீங்கள் சேர்ப்பாளனை உருவான காசு பார்த்து செலுத்திய வட்டி 60 கழிங்க செலுத்திய மாறி கொடுத்த காசு தான் கழிப்போம் 252 சேர்ப்பாளனை உருவான தேவை காசு பார்த்து 10 கழி 4 முடிப்போம் நோய் கொள்ச்சலும் நோய் கொள்ச்சல முதல் 5 வேலை செய்யும் இருக்கிறது விடுங்களா ஒரு ஒட்டியை விடுங்க ஒட்டியை விட்டுட்டு பேப்பர் குரூப்ல போட்டேன் லாஞ்சா போடுங்க வர வந்தா பேப்பர் பேப்பர் கிடைக்காம இருக்கா ஒரு காலேஜ் பார்ட்மெண்ட் எக்கன பேப்பர் போட்டேனா எக்கன பேப்பர் கிடைச்சிட்டு எக்கனெக்ஸ் ஒரு காலேஜ் நான் முடிச்சுறேன் பேப்பர் எல்லாம் போட்டேன் எல்லாருக்கும் தனியா என்ன உடம்பு தூக்கியெல்லாம் இருக்கும் நேரம் தூக்கி நடக்கணும் ரைட் போடுங்க காலேஜ் பேப்பர் எல்லாம் அனுப்பியாச்சு நினைக்கிறேன் பேப்பர் வந்துருக்க பேரன் பேக் உன்னை சரி எப்படி ஏதோ ஒன்று வேற பிள்ளையான்னு சொன்னேன் சரிங்க முதல்ல 5 செய்யுங்க வா
ரைட் போவோம். முதலாம் கேள்வி போறோம். ரோயிங் காலேஜ் பார்ட்மெண்ட் ஜூலையா கடைசி பேப்பர். பொது நோக்க நிதிக்குழு தொடர்பு இது எந்த ஆண்டு பேப்பர் வந்தா 2018ஆம் ஆண்டு பேப்பர் முதலாம் கேள்வி. 2018 பாஸ் பேப்பர் முதலாம் கேள்வி. பொது நோக்க நிதிக்குழு தொடர்பு பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றல் இது எல்லாம் இதுக்கு ஸ்கீம் மாறல. நாங்களாம் ஸ்கீம் போகணுமா? உங்களுக்கு தெரியும் பொது நோக்க நிதி கூறுகள் என்பது கம்பெனி பிரசுர முடிக்கணும். பொது நோக்கத்துக்காக தயாரிக்கிற நிதி கூற்றுகள். நிதி கூறுல எல்லா கூறுகளும் மற்றொடிப்பை தேவைப்படும். அப்படியா? காசு பஞ்ச கூறின் அடிப்படை காசு எல்லாம் கூட்டுக்குள்ள நிறுவனத்தை பற்றிய அறிக்கையின் திகதியுள்ள தகவலை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் தயாரிக்கப்படும். பாப்போம். நிறுவனத்தில் அக்குள்ள வழிவேறு திறப்பினைகள் பொதுவான தகவல் தேவை புதுசதுக்காக பிரதானமா தயாரிக்கப்படும். சரி, கணக்கெடு நியமன கணக்கெடு துறையின் புறன் பொருந்திருக்கும் விதிகள் தயாரிக்கப்படும். கண்டிப்பா பின்பற்றணும். சரி, சியும் டியும் சரி, பி வராதா, ஏ வராது, ஏ வார விட ஒண்ணு வராது. அப்ப முதலாவதோ ரெண்டாவதோ நாலாவது விட வராது. ஒன்று மூன்றாவது விடை அல்ல என்ன விடை? அஞ்சாவது விடை. அஞ்சாவது விட வராதா? பி வராதானே? அவை நிறுவனத்தை பற்றிய அறிக்கையின் திகதியில் உள்ள தகவலை பெற்றுக்கொள்ள மாட்டார். அறிக்கையின் திகதி இல்லையே. அந்த காலப்பை ஃபுல்லா இருக்கிற எல்லா நிதி பருவத்தையும் காணும். சொத்து பொறுப்பு மட்டும் உரிமையை காட்டாது. அந்த வருஷத்துக்கு என்ன இருக்கும்? லாபம் நட்டமற்றம் ஏனைய முற்றுமை காட்டுதா இருக்கும். காசு பதிவு அந்த வருஷம் ஃபுல்லா காசு பதிவு விஷயத்தை காட்டுவோம். உரிமை மாறவும் அந்த வருஷம் ஃபுல்லா காட்டுவோம். அவைதான் அந்த அறிக்கையின் திகதியுள்ள கொள்ளது மட்டுமே என்றதை விட விட போட்டு விடை சிஎம்டி என்று போகும். முதலாவது விடை சிஎம்டி. மூன்றாவது விடை நாங்க செய்யற பேப்பருக்கு யாருமே செய்ய மாட்டோம். நீ பேப்பரை வடையாச்சுதாவே காணும். வணிகமோண்டின் ஆதனம் பொறிமற்ற உபாதனம் பெருமாத்தினை குறித்த கால போதிக்கென இனங்காணுவ தொடர்பு அடிப்படை அமையும் என்ன கெரல் இது எவை? குறித்த கால போதிக்கென இனங்காணுவது பெருமானத்தை செய்யற என்ன கருது தொடர்ந்து எங்க மண்ணக்கரு உன்னை செலவா காட்டுறது இணையத்தில் நினைக்காரு மற்ற கால அளவிட்ட நினைக்காரு. ஏபிசி இருக்கா? குறித்த ஆண்டுக்குரிய தெய்வம் பெருமானத்தை கொண்டு செலவா காட்டணும் என்றால் அது கால இணையத்தில் நினைக்காரு. காலத்துக்குரிய காட்டணும் என்றால் 12 மாதமோ 6 மாதம் காட்டணும்னா கால அளவிட்ட நினைக்காரு. வேற தொடர்ந்து எங்க மணக்கு பெருமானத்தை செய்யும். விட இல்லதான் எல்லாத்தையும் பெருதான் டி வரா டி வார விட வராது. மூன்றாவது இப்படிதான் நோட் பண்றதா? டி ஒரு விட தெரியும் அக்கூடா தெரியும் விட வரான் மதம் எந்த பண்ணி போட்டு வெற்ற பாத்தீங்கன்னா சரியா புல்லா பூந்து பாக்காங்க உடையில பொருளியலும் அப்படித்தான் பாய்க்க 2-3 விட தான் சரி மாதிரி கிடையாது. மிச்சம் புள்ளையா அக்கூடா குடிக்கலாம். மற்ற நீங்க கவனமா பார்த்து போட்டீங்கன்னா சரி. தொடர்ந்து எங்க மண்ணக்கரு பெருமாதை செய்யற நோட் பண்ணி வை. தொடர்ந்து எங்க மண்ணத்தரு பெருமாதை மேற்கொள்றது இணையக்கரு செலவா காட்டுறது. தொடர்ந்து எங்க மண்ணக்கரு பெருமாதை மேற்கொள்றது இணையக்கரு செலவா காட்டுறது. கால அளவட்ட எண்ணக்கரு காலத்துக்குரிய தெய்வ வெளிப்படுத்துவது. காலத்துக்குரிய பெருமானத்தையே வெளிப்படுத்தும். முதலாம் கேள்வி பொது கேள்வி. 2வது 3வது முதலாம் படத்துல வேற 2வது 3வது என்ன சம்பந்தமா பெண்ணக்கரை கன்செப்ட் சம்பந்தமா வேற நம்ம ஓடுற பாருங்க ஃபைனல் பேப்பர். நீங்க கேட்டதுக்காக கல்யாண பேப்பர் செய்யறோடய நான் கேள்வி புலையிடுறேன் திருச்சி புரஞ்சியும் பின்வரும் ஒவ்வொரு நிலைமைக்கும் பொருந்தக்கூடிய அடிப்படை கணக்கு என்ன கருவை அடையாளம் கண்டு சரியான விடையை தெரிவு செய்க. காலத்துக்கான நிதி அறிக்கையை தயாரித்தல் எந்த கரை கால அந்த இதுல விட போகணும். இதுல போடணும் போக முடியாது நம்பர் விளங்குதான். இதுல எல்லாம் இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. டி உரிமையா தனியா காட்டுறது வணிக
எனக்கு பி பட்டியல் வழங்கப்படும் போது வருமானத்து இனங்கான பொருளை விற்க விற்பனை பட்டியல் தயாரிக்கும் போதே வருமான இனங்காணும் வர விற்பனை தேரல் நாலாவது சொல்லுவோம் பகம் பொன்மை இணக்கர் இணைக்கு அறிவி செலவு கொலை செய்யும் போது அது வாங்கிக்கு செலவா காட்டும் செட்லர் பஞ்சரை வாங்கி செலவா காட்டும் பொன்மை இணக்கர் விடையினோட டிபிஇசியா டிபிஇசி நான்காவது விடை டிபிஇசி நான்காவது விடை யார்தாலே போக நீங்கள் செய்யும் டிபிஇ நான்காவது விடை நெக்ஸ்ட் 4 5 6 வேணாம் கடைசி நான் பாட்டி வைக்கிறா பீஸாவா கொத்தா வேணாம் டிசைட் பண்றோம் அவெல்லாம் காசு பயண்டா அதெல்லாம் கொடுக்கும் சோடா போன்ஸ் ஏதாவது பெரிய இதான் சாப்பிட போறேன் அவன் கேஷ் எடுத்தவன் வாங்கிதான்னு சொன்னான் எடுத்து கொடுக்கல அதுதான் நான் பாட்டி வைக்கிறேன் பாட்டி எடுத்து உங்களுக்கு தான் பாட்டி அதான் அது பாட்டி அவங்கள மட்டும் வைக்கல அவங்க கேஷ் எடுத்தவங்க நான் வாங்கி கொடுக்கிறேன் போன முதல்ல அது கேட்டாங்க சரி வாங்கி கொடுத்தேன் கேட்டவங்க நான் வாங்கி கொடுப்பேன் நான் கேஷ் எடுத்தா வாங்கி தரேன்னு சொன்னேன் நான் வாங்கி கொடுக்கிறேன் இல்லை நம்மள சரி உங்களை திங்கக்கெல்லாம் வைக்கிறது அது ஊரோட இல்லாம சரி நடக்கிறது ஓடுறது பாயிறது இல்லை சரியா இது அடுத்த பாட்டு இது பயண பேர் மாடல் சார் இது சார் இது பயண பேர் எல்லாம் போதும் உங்களை சொன்னா திருப்பி சொன்னான் ஒன்னும் தேவையில்லை எல்லாம் முடிஞ்சு போய் செய்தாலும் மாசமே தூங்கும் நீங்க புள்ளாச்சியே பஞ்சு எல்லாம் அப்ப என்ன சொன்னா 5 5 5 அது செய்யலாம் 5 5 செய்யலாம் தான் ஒரு நாளைக்கு 5 5 செய்யலாம் 5 6 வருஷம் பாசகம் செய்யறதுக்கு அரைமா தேங்காய் 30 கல்யாண அரைமா தேங்காய் விட செய்யணும் ஒரு பாசு மிக அரைமா தேங்காய் அது அரைமா தான் தேவை 20 செங்காய் 5 கழி செய்யணும் 6 கழி செய்யணும் தேவை இதோட பிரேக் பண்ணும் இதோட முடியுமே முதல் கேள்வி 7 மணிஞ்சு முதல் வேலை கிடைப்பான் ஒவ்வொரு பாசம் மாற முதல் வேலை இதோட நம்ம ஜெயம் பண்ண ஒரு கோயில பேட்டர் பிள்ளைங்க நீங்க இருந்து செய்யாம ஒன்றும் செய்யலாம் நான் பாசமே செய்து முடிச்சிருவேன் முழுக்கெல்லாம் விரிவான விடையும் இருக்கு சுற்றிப்பும் இருக்கு மரியாதை பார்த்துட்டு கேட்கலாம் என்ன கேட்கலாம் போமா 4 5 6 7 இந்த கேள்வி இந்த பந்தியை வாய்ச்சா இருக்கிறது இதுக்கு 10 நிமிஷம் எனக்கு ஒழுங்கா கேள்வி வாய்ச்சிட்டீங்கன்னா 5 நிமிஷம் தான் 5 நிமிடங்க
ஏய் கேள்வி போவான். முதலாவது என்ன விட 4, 5, 6, 7 ஓகே. கமுது பியாவது 32 முடிந்து வருதுன்னா பின்னர் தகவல் தரப்பட்டிருக்கு. அதனால அப்படிதான் மேற்களி இப்போ மந்திய வாசிக்கு வேணா கேட்ட கழிப்போம். மேற்கூறிய கொடுக்கவாங்க கமுது பண்ணியது புதிய பதிய பயன்படுத்த மூடாக ஒழுங்கு இல்லதான் கேட்கிறார். முதலாக கடனுக்கு வாங்கினால் கொரோனா பட்டியல், அடுத்தது கொரோனா பட்டியல், அடுத்தது விற்பனை செய்யப்படுது. அதான் சொல்லி அமல் பண்ணிருக்கிறார் என்றால் கடன் விற்பனை. கடன் விற்பனை என்றால் அது விற்பனை பட்டியல். கட்டளைக்கு மேலேயுமா அனுப்பியதால் 20 பண்ணங்க கணிதத்தால் திருப்பி என்ன என்ன திருப்பான் உத்திருப்பான். உத்திருப்பா என்னதால் செலவுத்தாள். அமர்வனை தேர்ந்த தொகை காசு பெறப்படுது பரிஜெட் விடை பட்டியல் பட்டியல் செலவுத்தாள் பரிஜெட். இரண்டாவது கம்முது வணிகத்தை மேற்கொள் கொடுக்கலாம் பதிவு மூடேடு ஒழுங்கு அதே ஓட அதை பார்த்து சொன்னா சரி. என்ன விற்பனை பட்டியல் கொரோனா நாளடு விற்பனை நாளடு உத்திரும்ப நாடு காசு பெறுவ நாடு விடை முதலாவிடையா முதலாவிடையா ஆறாவது ஆறாவது ஆறாங்கலை பாருங்க. ஆறாங்கலை ஆறாங்கலை விட சொல்லு. ஆறாங்கலை சொத்துக்கள் சமன் பொறுப்பு பிளாஸ் உரிமையாண்மை. சரி பெயர் பேப்பர்ல நம்ப பண்ணி தருவானா என்ன நாளைக்கு இந்த பிரச்சனை இல்லை. முதலாவது 360 கடனுக்கு வாங்குறோம். சொத்து கூட 360, பொறுப்பு கூட 360. இரண்டாவது கொள்ளம் செய்யப்பட்ட பண்டங்கள் 200 கிரியமானவை அமல் வணிகத்துக்கு விற்பனையில் 5 வியாபாரங்களுக்கு விற்பனை செய்யப்படுது. விற்பனை விலையானது கிரியத்தில் 4 பெறுமதியாகும். வாங்கப்பட்ட பெருமையில 200 கிரியமானவை விற்கிறான். 200 அவ்வளவு லாபத்துறை அவ்வளவு லாபத்துறை 20 லாபத்துறை 20 லாபம் அவர்கள் 40 240 எவ்வளவு 240 வியாபார தொலைத்துல இதம். இப்ப எல்லாம் வியாபாரி பார்க்கணும் வாங்க கொள்ளுநரை பார்த்தா நாட்டை முடிஞ்சது 240 5000 10 மணி 24 5 மணி 12 அப்ப 228 200 என்ன இருக்கிறார் எவ்வளவு 28 200 சொத்து குறாயம் 200 சொத்து கூடும்
28 ரூபா லாபம் உரிமையை கோட். கட்டளைக்கு மேலேயுமா அனுப்பினார் 20 பண்டங்கள் அமல் வளத்தை திருப்பிடப்படும். 20 என்றால் இதுல 200 228 20 அதான் 40 இதுல 20 எவ்வளவு? நாற்பது ரூபாய்களா? 40 ரூபாய்களா? இது மதவளா? நாளைக்கு வியாழன் இருக்குண்ணா. அதுக்கு வழி பார்த்தா எனக்கு கவர்மெண்ட் 45 கடமட்டம் குறையும். 40 இருப்பு கூடும். லாபம் 5 குறையும். லாபம் 5 குறையும். அமல் வணிகம் தர வேண்டிய தொழில் 50 10 வீதங்களில் பெற்றுக்கொள்ளப்பட்டது. அமலை வித்தவளம் 228. அமல் உத்திரப்பவளம் 45 225 45 களி எவ்வளவு? 220 45 களி கழிச்சால் 24. இதுல 50 கடன் தீர்க்கப்படுது. 91% 91% கடன் தீர்க்கப்படுது. 92% கடன் மட்டும் குறையும். அதுல 10 கழிச்சால் 9.12 கழிச்சு காசு வாங்குறோம். கழிச்சால் 82.78 82.78 அதான் பண்ணி செய்யறேன். எவ்வளவு கொடுத்தாரு? கொடுத்தாரு எதை குறைக்கும்? கொடுத்தாரு எதை குறைக்கும்? லாபத்தை குறைக்கும், உரிமையை குறைக்கும். இப்படியே சொல்லும். 360 இது 373 ഇവിടെ ഇളക്കാം 3 നോക്കണം. விற்பனை விலையெல்லாம் வியாபாரிகளை பார்ப்போமா? டேய் லாபம் பார்த்துதான் வியாபாரிகளை பார்க்கணும். 200க்கு 40 சேர்த்தால் 240. 200க்கு 20 லாபம் சேர்த்தா 40 240 5 பார்த்தா 12. 200ல கழிவு பார்க்கிறேன். அறிவுகள் விற்கிற விலையெல்லாம் கழிவு பார்க்கும். இதயத்துல பார்த்தா எனக்கு என்னவா போயிடும்? நீங்க வாங்கின விலையமா குறைச்சி விற்பீங்களா? வாங்கின விலையமா குறைச்சி விற்பீங்களா? வித்தா உங்களுக்கு என்ன போயிடும்? நட்டமே இல்லை. கமுது வணிகத்தை 12/3/2024 இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் பதிவுக்கான சரியான நாள் குறிப்பிட பாய் 12/3 எடுவோம். 12/3 கடன் விற்பனை. இந்த 12 கடம்போட கட்டுப்பாடு கணக்கு 208 விற்பனை கணக்கு 208 எத்தனையா விடை? 3வது விடை. வியாபார கல்வி கணக்குல பதிவில்லை. 1வது பொருள் அறிவர். 3வது விடை கடம்போட கட்டுப்பாடு வரவு விற்பனை கணக்கு செலவு. பிகா 8ஆம் கேள்வி. 8ஆம் கேள்வி.
எட்டாங்க பேப்பரா செய்யுங்க. பொருளியல் வணிகங்களுக்கு எழுதி பாருங்க. எழுதி பாருங்க. அதான் முக்கியம். எழுதி பாருங்க. ஒரே எம்சிக்களி வராது. சரியான சக்சல வார எஸ்ஏல வார களியே சக்சல எம்சிக்களை போடலாம். மாத்தி போடலாம். இப்ப செய்து பாருங்க. பாஸ் இப்ப செய்யலாம். புது விடயங்களை நோட் பண்ணி நீங்களா உருவாகி கேள்வி எழுதி பாருங்க. எட்டாம் கேள்வி 18 வீதம் பற்றுக்கா பரிசோட உபாலி கம்பெனி 500 அலகு கொண்ட இருப்பை அலகு கொண்டு ரூபாய் 2300 படி பற்றுட்பட கொள்ள கணக்கிலும் பற்கணக்கிலும் பரிசு தொகையை சரியா நடந்து விட 18 வீதம் பற்றுக்கா பரிசோட உபாலி கம்பெனி 500 அலகு கொண்ட இருப்பை அலகு கொண்டு 2300 பாருங்க. அப்ப நீங்க பட் நீக்கிய தொகை எடுங்க. பட் நீக்கிய தொகை எடுத்து பொடிச்சு விடும். அலகா பிரிச்சு வார கொள்ள கணக்கு பேரும் பட் தொகை பேரும் பட் அமௌண்ட் போகும். அவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லுங்க. 2360 கல்வியினத்துல எவ்வளோ படி 112 பிரிச்சு 100 பேரு என்னமா என்ன 2500 2000 பேரு 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய்க்கு வேண்டிய பார்த்தாலும் சரி என்ன இந்தியா வெற்கணக்கு என்ன மீதி வரா மீதான் ஒரு பாபா கேள்வி 9 10 10 முடிப்போம் முடிக்கா வாங்க நாளைக்கு அந்த பேப்பர் முடியும். இது இந்த பேப்பர் ஃபுல்லா செய்ய முடிய இது என்ன பார்த்து செய்யும். சரியா ஒரு பேப்பர் கிடைச்சா என்ன இருக்கு மேமான பேப்பர் இருக்கு மத்தியாமா உருப்பட பேப்பர் நீங்களாம் கேட்க போகணும். இப்ப நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் உங்களை நீங்களாம் கேட்கணும். விட 8 4 31/3/2026 நாமல் வணிகத்தின் காசு கட்டுப்பாடு மீதியம் வங்கி கூலி மீதியம் இணங்கவில்லை. பின்னர் பின்வரும் விடயங்கள் வேறுபாட்டு காரணங்களை கண்டறியப்படணும். 31/3/2026 சீராகிய காசு கட்டுப்பாடு மீதி 10,000 ரூபாய் வரா மீதியா வங்கி கூலி மீதுகிறான். முதலில் சீராகிய காசு மீதிக்கும் வங்கி கூலி மீது வேறுபாடு காரணம் எத்தனை காரணம் சீராகிய காசு மீதிக்கும் வங்கி கூலி மீது வேறுபாடு காரணம் எத்தனை காரணம் சொல்லுங்க. 3 காரணம் என்னென்ன மாற்றப்படா சோலை வசூலிக்கப்படா சோலை வங்கி விட்ட தவறு சரிங்க. சீராகிய காசு மீதிக்கும் வங்கி கூலி மீதிக்கும் வேறுபாடுக்குரிய காரணம் சீராகிய காசு மீதி 10,000 வரா மீதி 10,000 வரா மீதியோட வசூலிக்கப்படா சொல்லி 12,000 கழிச்சு மாற்றப்படா சொல்லி 6,000 கூட்டினீங்கன்னா விடவே என்ன விட 4,000 புரியுதுக்கா. வாங்கியதா தவறு இருக்கா வாங்கிக்கா 1,500 வாங்கி கூலி விட்டு தவறு வந்து வச்சிரு கழிக்க வேண்டிய கொண்டு வச்சிரு செலவு வச்சிருக்கு அவ்வளவுதான் வாங்கி கூலி கூட 3,000 தான் கூலி எவ்வளவு வேலையாமா 7,000 பிளஸ் என்ன மீதி வாங்கி கொஞ்சம் எல்லாமே விடை 5வது விளங்கணும். வாங்கிக்கன்னா பெறாது
இங்கேயும் பெற வேண்டியிருக்கு சொல்லுங்க. வங்கிக்கு வேண்டாம் 1500 வங்கிக்கு உள்ள செலாமியா வைக்கப்பட்டிருக்கு. வங்கிக்கு வேண்டாம் பேங்க் கழிக்க வேண்டிய கழிக்காட்டி 1500 கூடும். செலவு வச்சு 1500 கூடும். மொத்தம் 3000 கூடும். என்ன கஷ்டம்? பத்தாங்க இப்போ பத்தாங்க பேப்பரா செய்யணும். ஆனாச்சு. இந்த ரேகை கழி தருவேன். எனக்கு உண்மை இல்லை. ஆனது நீங்க முதல் படிச்சதான் நடக்கும். படிக்க நடக்காது. அதான் எப்பவுமே இங்கே அவங்க ஆக்சுவலாங்க சரியா எக்ஸாம்ல முடிஞ்சு நம்பர் ஆயிடுச்சு. அப்புறம் இபி கம்பெனி லிமிடெட் வாடிக்கையாளர் விற்பனை என்ற திருப்பி என்ற நிபந்தனைகள் பொருட்களை அனுப்ப வேண்டாது. நிறுவனம் விற்பனை விலை 20 லாபம் வேணுங்கிறார். விற்பனை நிறுவனம் விற்பனை 100 நாள் கிரியம் 80 லாபம் 20. வியாபாரம் மீது 3 எதிர்பார்ப்பு ஒதுக்கீடு செய்யப்படுது. கம்பெனி கொள்கையா நான் ஏற்கனவே ஒதுக்காமா 31/3/2020 முடிவான நிதியாண்டு 800 விற்பனை விலையான பொருட்கள் அனுப்பப்பட்டு கடன் விற்பனையாக இடம்பதிவு செய்யப்பட்டிருந்தது. திருப்பி அனுப்புகிற காலம் இல்லை. 31/5/2026 31/3/2026 இது 50% மாத்திரமே விற்கப்பட்ட வாடிக்கை தெரிவித்திருந்தார். இத்தவறை தெரிஞ்சத பின்னர் கணக்கிட தேவையில்லாத மீதான தகவல் என்ன வேணுமா வாடிக்கையாளருக்கு விற்பனை என்ற திருப்பி அடிப்படை அனுப்பி வைக்கிறான். நிறுவனம் விற்பனை 20 லாபம் பண்ணுறது 20 லாபம் அனுப்புது. 800 விற்பனையா பொருட்கள் அனுப்பப்பட்டு கடன் விற்பனையா பாய்ஞ்சிட்டார். அது எவ்வளவு வித்துதா 50. அப்ப 50 பேருக்கு கேட்க தேவையில்லை. ஏன் 50 பேருக்கு கேட்க தேவையில்லை? அது வித்தாச்சு. எவ்வளவு விற்கல மிச்சம் 50. மிச்சம் 50 பார்த்தா எவ்வளோ 8 லட்சத்துல மிச்சம் 50 பார்த்தா எவ்வளோ 4 லட்சம். இப்ப 4 லட்சம் ரூபாயில நிறுவனம் விற்பனை விலை 100 இருந்தால் 20 லாபம் கிரியம் எத்தனை வீதம் 80. இது லாபம் சேர்த்த 100 வீதமா இருந்தால் லாபம் சேர்த்த 100 இருந்தால் 80 பாத்தீங்கன்னா கிரியம் 4 லட்சம் விற்பனை விலை 320 கிரியம். வித்திருந்த கருதினா ஒரு லாபம் இருக்கும் 80. விக்காண்டி 80 லாபத்தை குறையும். சரி இனி இது கடன் போட்டுறா இந்த 4 லட்சம் ரூபாய் பயஞ்சிருந்தால் இந்த கடன் போட்ட மீதுக்கு 3 வீதம் எதிர்பார்க்கின்ற படிகள் பாத்துக்கிறோம். 4 லட்சம் ரூபாய்க்கு 3 வீதம் ஐக்கிற ஒதுக்கம் பாத்துரு எவ்வளவு ஐக்கிறோம் 12,000. 12,000 செலவா காட்டி பயங்கர பட்டா குறை. இப்ப செலவு ஏன் கடன் போட்டு வருமானம் 12,000 ரூபாய் கிளாஸ் 68,000 ரூபாய் குறை. இதுக்கா குறை பாருங்க. இது ஓரளவு சரியா வேற படியான பிழைக்காது பெரும்பாலும் தெரியாது பிழைச்சாலும் இதுவும் பிரான்ஸ் இருந்தார்.
தெரிஞ்சோடா 4 லட்சம் இருக்கு 3 வீதம் ஐக்கிறதுக்கும் பாக்குறா கடன் போட்ட மீன் 4 லட்சம் இல்லாம செய்யற வேண்டாம் 3 வீதம் ஐக்கிறதுக்கும் இல்லாச்சோ 3 வீதம் தான் ஐக்கிற பற்றாக்குறை 12,000 செலவா காடி இப்ப அது பற்றாக்குறைக்கான செலவா காடி லாபத்தை குறைச்சிருங்க லாபம் கூட்டணும் லாபமாக்கான லாபம் கூடிடும் அப்ப கழிக்கும் விடை 68,000 குறை சரியா நாளை விடியா 6:10 ஃபுல்லா பார்த்து முடிப்போம் இது ஃபுல்லா முடிச்சிட்டோம்னா நாளை பிக்கோ விடலாம் அங்கால என்னோட பார்த்து வச்சு தரோம்